கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் போச்சுக்காம ஹலோ 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 ஒத்தையில போய் அந்த மகம் உள்ள செத்த வந்து பேசிடுவோமா இந்த ஒளியல்ல ஒத்தையில அந்த மகம் உள்ள செத்த வந்து பேசிடுவோமா இந்த ஒளியல்ல ஒத்தையில போய் அந்த மகம் உள்ள செத்த வந்து பேசிடுவோமா இந்த விவசாய அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த எங்கள் உப்பராஜா நாடக கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சுட்டோம். பப்புனு வெளியே வந்தாச்சு. முட்டிய கட்டாதா முட்டிய கட்டா என்ன முட்டிப்பா இல்ல கையும் கால் முட்டிய வேற ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. அப்படி இந்த ரோட்ல நிக்கிறவங்க இந்த வண்டி போற அளவுக்கு வந்து உட்கார்ந்து கோச்சுக்காதீங்க. நீங்க என்ன என் கால் வலிக்குது வண்டி போற வண்டி போற அளவுக்கு இடத்த விட்டு உட்கார சொல்றேன். இப்படித்தான் போயிருக்கேன். இல்ல இல்ல வேற ஒண்ணு இல்ல அவங்க நின்றாங்கன்னா நம்ம கையால் வலிக்கும். உனக்கே வலிக்கும். அப்புறம் அவங்கள ஒரே ரத்த பாசங்க மனசு தாங்க. சரி அருமையான ஒரு கூட்டம் அற்புதமான கூட்டம். இந்த இடத்துல நம்ம வந்தது நமக்குள்ள ஒரு பெருமை. என்ன என்ன பெருமை தெரியுமா? என்ன பெருமை என்ன பெருமை? ஹலோ 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 என்ன பெருமை தெரியுமா? என்ன இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வள்ளியூர் நாளம் வைக்கணும் முடிவு பண்ணிருக்காங்க. சரி வள்ளியூர் நாளத்துக்கு நீங்க தான் வரணும். இப்ப கேஎம் மணிமாறன் தான் வரணும். சரி இப்ப நம்ம அண்ணன் தான் வரணும். சரவணன் வரணும். இவ நம்ம தாலக்காரன் தான் வரணும்னு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல இருந்துட்டா அந்த ஆண்டவனுடைய உள்ளத்துல சத்தியமா ஆண்டவனுடைய புண்ணியத்தால சரி வந்திருக்கிறோம். வந்திருந்தாலும் என்ன ஒரு மன கஷ்டம் தெரியுமா? என்ன கஷ்டம்? என்னமோ எதிரிய பாக்குறேன் பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. என்னன்னு கேக்குறீங்க.
இல்ல இல்ல நீயும் முட்டிய கட்டாதே, நீ முட்டிய கட்டாத. அவருக்கு அந்த முட்டி பிடிக்காதுனே. இல்ல காரணம் வேற. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஆமா கிளிக்கிழந்து நீ சிரிச்சா சும்மா அறியா. ஆமா அப்படி சிரிக்கப்படாதியா. அவனும் சிரிப்பா இருக்கணும், நாடகத்தை ரசிக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். ஆமா அருமையான ஒரு கூட்டம், அற்புதமான கூட்டம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சாப்பாடு அருமை. இன்னைக்கு மாதிரி சாப்பாடு நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. சும்மா சாப்பிடாது, அருமையா அருமையா அமைச்சு கொடுத்தாங்க. அருமையான ஒரு கூட்டம் இருந்துட்டாலும். ஹலோ ஹலோ காட்டு மணி ஓட்டி இருக்க காவக்காரங்க ஆட்டமோட மயிலக்காரே தோண்டி வைக்கிறாரா மாட்டுக்காரே அப்போ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கிறா மாட்டுக்காரே மாட்டே கொஞ்சம் பாத்துக்கிறா மாட்டுக்காரே அப்போ மாட்டே கொஞ்சம் பாத்துக்கிறா காட்டு மணி ஊத்தி இருக்கு காவை காய் காத்திருக்கு ஆட்டமோட மயிலக்கார தோண்டி வைக்கிறாரா மாட்டுக்காரே மாட்டே கொஞ்சம் பாத்துக்கிறா இந்த கலையும் ஒண்ணு. அதனால நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. அதனால இல்ல இல்ல அது ஒண்ணு பயப்படாதீங்க ஓடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடக கலைன்றது ஒரு பெத்த தாயினுடைய வயிற்றுல இருந்து வெளியே வர மாதிரி. இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் நீங்க பார்க்கலாம். என்னடா வெளியே வந்து பெட்டிக்கார நல்லா வாசிக்கிறார், நல்லா பாடுறாரு, மிருதங்கர் நல்லா பாடுறாரு, நல்லா வாசிக்கிறாரா அது இப்ப நீங்க நினைக்கலாம். படுற கஷ்டம் ஒவ்வொரு கஷ்டமும் சத்தியமா எங்களுக்கு தான் தெரியும். அதுவே உணர்ந்து வர நடிகர்கள் அது மாதிரிதான். சத்தியமா நீங்க கொடுக்குற பணம் எங்களுக்கு பெருசு இல்ல. நான் எங்க கொடுக்குறேன் சரி ஊருக்கு முன்னாடி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்குற பணம் எங்களுக்கு பெருசு இல்ல. நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரசிச்சு பார்க்கணும். காலைல எந்த ஒரு குறையானா அதை எங்களுக்கு சொல்லணும். அப்பதான் இன்னொரு ஊரை திருத்திக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இருக்கும். அப்படி சொல்லியா? அதனால இன்னொரு விஷயம் தெரியுங்களா? என்ன கலியுக காலத்துல ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல திருவிழா கும்பிட்டாங்க. ஒரு ஊர்ல திருவிழா கும்பிட்டாங்கன்னா அந்த ஊர்ல பெண்மணிகளை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். ஏன் தெரியுமா? ஏன் அந்த காலத்துல நல்லா குளிச்சு தலைமுறை குட்டியில ஒட்டு நெத்தில ஒட்டுனே நெத்தில ஒட்டுவாங்க. ஆமா குங்குமம் நெத்தில அரக்கா சகலத்துல அந்த காலத்துல அரக்கா சகலத்துல பொட்டை வச்சு இந்த சுங்கல் சிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சிலை? கண்டாங்கி புடவை. சரி இந்த புடவைய கட்டின உடனே சுங்கல் சிலை. சுங்கல் சிலை பின்னாடி ஒரு கொசுவத்தை வச்சு துண்டை கொண்டு சொல்லி காமிக்கிறேன். ஒரு துண்டை கொண்டு இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சரி இதை எப்படி வச்சுக்கிறேன் இதை எப்படி போட்டுக்கிட்டா? ஆமா கோவம் பாத்தியா ஓன் ஜெயிச்சுக்காக நான் என்ன தார் பையன் உண்டா? இப்ப ஏதோ சுங்கல் ஜெயில வச்சுக்கோங்க. இப்ப என்ன தெரியுமா? ஆத்தால முன்னாடி தேர்ல உட்கார வச்சு அதாவது ஜோடிக்கக்கூடிய தேர்ல உட்கார வச்சு ஆத்தாளுக்கு முன்னாடி மாவளத்துக்கு தலையில வச்ச உடனே ஒரு நடைய நடந்து வருவாங்க தெரியுமா? எப்படி வருவாங்க தெரியும்? எப்படி
அப்போதைக்கு சாமி வந்துருங்க. பக்கத்துல சாமி கிட்ட போனோடனே சரி அது ஒரு விஷயம். இந்த கல்யாண காலத்துல இந்த காலத்துல எப்படி தெரியுமா உடைகள் இருக்கு? எப்படி என்னமா நைட்டியம்ல? ஆமா மக்கள் இந்த நைட்டிய கண்ணுல தாயில விட்டு பாத்திரம் வச்சுக்கே என்ன நண்டை விட்டு கொண்டு விடுங்க. எதை விட்டு? இந்த நண்டை விட்டு கொண்டு விடுங்க. ஏப்பா அப்படி? அவளை வயிற்றுச்சலா இருக்குன்னு இந்த நாளே கல்யாணம் பண்ணி யார எங்க அப்படியே பண்ண முடியும்? சரி சொல்லியா கொண்டாடியதாங்க ஒரு பிள்ளைய பாசு வாய்ப்பு வேற இது இல்ல வண்டு வண்டு என்ன ஒன்னமா 30 கல்யாணம் பண்ணிட்டாங்க சரவணா. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்யாணத்தை பண்ண உடனே என் பொண்டாட்டி ஆசையா ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்த ஐயா. அவன் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ நெருங்கி இருப்பான். யாரு? நம்ம 5 கிலோ தொடர்பு ஒண்ணு சேர்க்கலாம் ரோலர் மாதிரி. ஆமா என் பொண்டாட்டி. ஆமா ஆமா உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் முத்தி கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்ப நம்ம அண்ணே இப்ப நம்ம தம்பி நம்ம சித்தப்பான்னு சொல்றோம் அது மாதிரி அப்படின்னு நைட்டு இந்த சுடிதார் ஒண்ணு கேட்டா சரி சரி ஆசைப்பட்டு கேட்கறாரு. புது பொண்டாட்டி இல்ல எதை கேட்டாலும் தானே கட்டிருக்க இல்ல புது பொண்டாட்டி எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கால விழுக சொன்னாலும் ஆமா வண்டி போட்டுருங்க இல்லாட்டி கஞ்சி கிடைக்காது அப்படின்னு நானும் இவரங்க மேடையில் அருமையான முறையில் வாசித்துக் கொண்டிருக்கும் அருமையான மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது அடுத்தபடியாக மிரதம் வாசித்துக் கொண்டிருக்கும் சிவஞானம் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மலர் மலை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக சரவணன் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மலர் மலை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக தாவ வாசித்துக் கொண்டிருக்கும் அருமையப்பா செல்வம் அவர்களுக்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்துவார்கள். இங்கே மகுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி முருகேசன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்களுக்கு எல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது சார்பாக எங்களது தமிழ்நாடு நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி நடிகர் மாசமா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா போட்டுருக்கியா? ஃப்ரீயா இருக்கு அதுக்காக தான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்காக நேற்று எங்க ஊர்ல 4 பிள்ளைங்க நான் மில்லுக்கு போன பிள்ளையே இந்த நைட்டி சொல்லி எடுத்து வந்திருந்தாங்க. சரி சரி நான் பிள்ளைங்க எடுத்து வந்துருக்குது அவங்க நாளை நேரம் ஆகி போச்சு. நாளை தொட்டில குளிச்சுட்டு வரலாம் அவங்க குளிக்கலாம்னு போறேன். ஆனா அதுவாடு தண்ணி மோக்க என்ன சொல்லாத கையை காலுங்க தேவங்க தப்பா நினைக்கக்கூடாது. அப்பா நான் நினைக்கிறேன் பெரியவங்க உட்காந்துருக்க பெத்த தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்காங்க. தப்பு தவிர பேசக்கூடாது. நம்மளை பொறுத்தல இந்த நைட்டில வந்தது இந்த நைட்டில இந்த சுடிதாருக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? வித்தியாசம் இந்த சுடிதார் கொடுத்துருக்காங்க முன்னாடி இப்படி போடுறோம் சாலா இந்த 2021 மாத்திட்டாங்களாமே. என்ன எப்படி நம்ம அது பேர் துப்பட்டாவா? ஆமா துப்பட்டா. ஆமா காரிய குண்டில துப்புங்க. எப்படி என்ன அப்படி சொல்றேன்? இந்த துப்பட்டாவை யாரும் கோச்சுக்காதீங்க. உண்மையால நடக்கிற விஷயம் எல்லா ஏரியாவிலையும் துப்பட்டா வந்தவொடனே எல்லாரும் இப்படிதான் போடணும் அதான் உண்மை. ஆனா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி போடுறது கிடையாது. என்னமோ புருஷன் சண்டை வந்து சுருக்கு போட்டு தொங்குறது தான் இப்படி சுத்திக்கிறது. என்ன யார கேட்டோம்னா அதான் பேசணுமா அதை எதுக்கு போடணும் அதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் என் கண்ணார நான் பார்த்தேன். அதனால இங்க இருக்கிறதெல்லாம் பெற்ற தாய்மார்கள் பெற்ற தங்கைகள் போல் இருக்கீங்க. இதெல்லாம் திருத்திக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக நான் சொல்ல வந்தேன். இதுல இன்னொரு விஷயம் தெரியுறானே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளையாலும் ஒரு 10 ஆள் 50,000 தெம்பு இருந்துச்சான். எப்படி என்ன காரணம் தெரியுமா? அவங்களாம் அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு விதங்கள் வேற. எப்படி சாப்பிட்டுருக்காங்க தெரியுமா? என்னமோ இந்த கம்மங்கூழு வேப்பக்கூழு சோளச்சோறு எல்லாம் சொல்ல கருஞ்சோளம் சாமச்சோறு சொல்லி சாப்பிட்டாங்க. ஏன்னா நிலத்துல வேக பொருளை வேக வச்சுட்டு உழைச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு தெம்பு இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு ஆள் இங்கே தெம்பு இருக்குதா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புல ஒட்டுதா? ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன இப்ப பூசா வந்திருக்காங்க அரிசி எல்லாம் 50-16 நான் கொஞ்சமா சாப்பிடணும் தப்பா ரொம்ப சாப்பிட்டேன். ஆமா ஏன்னா 50-16 எங்க அக்கா 36 மாமியாரா உங்க அக்கா 36 யார் சொல்றா? இல்லங்க இது வந்து 2025 இந்த அரிசி பூரா வந்துடும். இதை விதமா நெல்லு சேராத வியாதியை பூரா கூட்டிட்டு வந்துடும். ஆமா அதனால வரவங்க பேசுறாங்க.
மாவட்டம் வேலூர் வட்டம் திருவாரூரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் மற்றும் வேப்பரப்பு கட்டையன் என்ற கட்டையன்பட்டி கிராமத்தார்கள் நடத்தும் நாடகமாக வைத்து நாடகம் சொல்லப்போ நாடகம் அம்மம்மா சந்தேகமா நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? ஆண்டிமணி சாமியோட அருள் பிரசாதம் பெற்று லவ் பண்ற நாடகம் வந்துருக்கு தெரியாதுங்களா? வெளியே வேலைச்சாமி காதல் கவி சொல்லக்கூடிய பாண்டியமான வைக்கலாம் பார்த்தாங்க அந்த வருஷம் வேணாம்ட்டாங்க. சரி நாடகம் சொல்லப்போ நாடகம் எங்களுக்கு மாசத்துக்கு திருவாரூரை சேர்ந்து மாமா அருமை மாமா எங்கள் அறிவுக்கு மரியாதை உப்புராஜ் அவர்கள் நாடக கலை குடும்பத்தால் வழங்கக்கூடிய இன்றைக்கு வைத்திய நாடகம் சொல்லப்போ நாடகம் சொல்லக்கூடிய வள்ளி திருமணம் வைத்துள்ள காரணத்தினால் இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர் விவரங்கள் நடிகர் ஓட்டக்கூடிய பாசத்துக்குரிய உங்கள் ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அருமை அப்பா மதிப்புக்கு மரியாதை கொட்டக்குடியை சேர்ந்து வீட்டை கந்தவாளர் அவர்கள் அடுத்தபடியாக எங்க சொல்ல வரும் பாட்டுக்கா அவர்களா இல்ல அவர்களா பாலம் சொல்லக்கூடிய அருமை அக்கா வாசத்திற்குரிய KS மல்லிகாதேவி அவர்கள் மல்லிகை ஏற்றுள்ளார். பாட்டுக்கா அவரா இல்ல அவருக்கா பாலம் சொல்லக்கூடிய அருமை மாமா எங்களது கீழே இவரை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதை KPS ராதாகிருஷ்ணன் அவர்களை விளக்கமாக மாதராடி ஏற்றுள்ளார். அடுத்தபடியாக விலங்கை வகைகள் பக்க மேளங்கள் பக்கமாக அமைந்திருந்தாலும் அருமை கலையரசு முன்னிசை தென்றல் நவாசன் ஓட்டக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது கல்வி முறையைச் சேர்ந்த எங்களது GKS மாணவனமான வாசகத்தை KM மணிவாளர் அவர்கள் ஆர்மை பின்பார். இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போது அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போது அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு இன்றிருப்போர் நாளை என்று இருப்பதென்ற உண்மை அதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்ந்து என்ற நன்மை. இன்றிருப்போர் நாளை என்று இருப்பதென்ற உண்மை அதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்ந்து என்ற நன்மை. இருக்குவரை என்பதை அனுபவிக்கும் நன்மை இல்லை என்றால் வாழ்வில் இருப்போர் இன்மை. இன்பம் எங்கே என்று கணிதமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிதையும் புகைதலிலே கிடைப்பதல்ல இன்பம். கணிதமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிதையும் புகைதலிலே கிடைப்பதல்ல இன்பம். இதையெல்லாம் அடையாளிப்பாய் மொழியே இன்பம் இதையெல்லாம் அடையாளிப்பாய் மொழியே இன்பம். அவன் இதழ் சின்ன புன்னகையில் அழகில்லாத இன்பம். இன்பம் எங்கே என்று தேடு அதை எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு. அருமையான ஒரு பாடல். அடுத்தபடியாக இவரே கலையில் நிர்வாக சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய வாசகர்களே மதுரையைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அப்பா எங்களது சிவஞானம் அவர்கள் நாகூரை சேர்ந்த சிவஞானம் அவர்கள் நிர்வாகப்பட்டவர்.
எங்களுக்கு கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களை உடனடியாக நாணயம் அளிக்க கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களை உடனடியாக நாணயம் அளிக்க கேட்டுக்கொள்கின்றோம். அருமையான முறையில் ஆதரவு கொண்டிருக்கும் யூடியூப் புகழ்பெற்ற பாசத்துக்குரிய அருமை நண்பர் எங்களது மதிப்புக்கு மரியாதை மீனாட்சி புரத்தை சேர்ந்த எங்களது எம் சரவணகுமார் அவர்கள் ஆதரவு சபைகள். உனக்கு பொண்ணே தரமாட்டாங்கப்பா.
ஏப்பா இந்த இந்த தோலை இந்த மாதிரி மட்டுச்சுன்னா அந்த தோல் எந்த அனுசரிச்சு சரி சரி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகமே. என்னப்பா நானும் எத்தனை ஆளுநர்கார பார்த்திருக்கேன், உங்களும் ஆளுநர் நான் பார்த்தது இல்லை. சத்தியமா ஆத்தாவ சத்தியமா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பாடுற பாட்டுக்கு மதிவுக்கு மரியாதைக்குரிய கண்ணியம் கடுமாறு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரியா எங்க இருந்தாலும் உடனடியாக நாடைபாடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நான் பாடுற பாட்டுக்கு வாசிட்டீங்கன்னா நாளைக்கு சம்பளம் உங்களுக்கு தாங்க. தெரிஞ்சது நானும் பாடுறேன். ஆமா கட்டிக்காரனே சரியானே சரி சரிங்களா? உங்களுக்குள்ள போட்டி சரிங்களா? உங்க 4 பேர்த்த ஒத்திக்கா வச்சு சரி பண்ணலாம்னு பாக்குறீங்க. பண்ணலாமா? ஆமா 1 2 3 அண்ணே சோடா வச்சிருக்கீங்களா? அது வேணாம், அது பத்திரமா வச்சு காலையில சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா சாரே பாட்டு பாட்டு உங்களுக்கு முன்ன எனக்கு தெரியல வச்சுக்கோங்க, வெளியே தெரியல கேட்கவே இல்லை. இப்ப நான் சொல்ற வாசிப்பு நீங்க வாசிப்பீங்க சரியா? இப்ப எங்க ஊர்ல பெரிய திருவிழா, முத்தலம்புலாம் சாமி சாட்டியாச்சு. சாமியை பூத்தோல இருந்து சாமியை கோயிலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நல்ல தப்பாட்டத்தோட நல்ல வானவெளி சத்தத்தோட அருமை ஆத்தா மதிமயங்க வரணும். அதுக்கு எப்படி வாசிப்பீங்க? திருவிழா முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த கலிய காலத்துல போய் திருவிழா சொன்னோம்னாலே மச்சா இருக்குதாங்கிற ஒரு காலம். அந்த அப்படியே ஒரு காலத்துல திருவிழா கும்பலான பெருவிழா விஷயம் ஊருக்காரங்க இல்லையா? ஆனா இருந்துட்டாலும் எனக்கு சின்ன சந்தேகம் என்ன கேட்டீங்கன்னா, சாமியை தூக்க பூசாரிக்கு சாமி வரல. அதுக்கு நீங்க வாசிப்புற வாசிப்புல பூசாரி ஐயாவுக்கு சாமி வருதோ வரல எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு சாமி வரணும். யாரு கேளியா? உங்க அக்கா புருஷனே? அக்கா புருஷன் கருமசாமி யாரையா? அவர்தான் வந்தாரு. நீங்க மிரட்டல சாமி மலையே நிறுத்தியா? அருமையான ஒரு வாசி கைதட்டுங்க. அருமையான என்ன சொன்னாலும் தம்பி வாசிக்கலாம். நல்லா அருமையான ஒரு வாசிக்கக்கூடிய ஆளு எனக்கு ஏற்கனவே வச்சு தெரியும். நல்ல அருமையான ஒரு தொழில். இந்த ஆத்தாவோட புண்ணியத்தால நீங்க எப்பவும் நீடோடிதான் வாழணும். அது எல்லாம் உலகமே நடக்கிறதாயா, இதுலயா பெரிய விஷயம். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாயின் தந்தையமா வழங்கக்கூடிய எங்களை மயில்சேரியை சேர்ந்த அருமை தாள மாஸ்டர், எங்கள் நாடகத்திற்கு தாயின் தந்தை வழங்கக்கூடிய தாளத்திரி மாஸ்டர், எங்களது செல்வம் அவர்கள் இவரங்களுடைய தாளத்திரி சபார்கள். அடுத்தபடியாக வந்தவங்க திரையரங்கம் உங்களது உள்ளூரை சேர்ந்த ஆமா இல்ல ஆள் இழைச்சிருக்கிற ஆளுன்றேன் தொழில் இருக்கும். 150 வயசா? நீ என்ன காந்தி சுதந்திரவாங்க நேரத்தை சொல்ற? டையா அப்படியா? நல்ல மனுஷன். அடுத்தபடியாக இவரங்களுடைய உங்களது உள்ளூரை சேர்ந்த வண்ணவன திரையரங்கம் மதிப்பு மரியாதைக்குரிய மாமா உப்புராஜா அவர்கள் வண்ணவன திரையரங்கம் என்று தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. என்ன எனக்கு ஒரு குறை என்னப்பா, சாப்பாடு மட்டும் அவ்வளவு கருப்பு கருப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கருப்பு கருப்பா இருந்துச்சு. இல்லங்க, காரணம் வேற. உங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ரூமுக்கு வெளியே உள்ள வச்சு நல்லா வெளிச்சத்துல போட்டாங்க. எங்களை ஆமா, என்னையும் ஆளுநர் சரவணையும் வெளியே வச்சுட்டு போட்டாங்க.
இல்ல சாப்பாடுயா அருமையான ஒரு ஏற்பாடு எங்களுக்கு சாப்பாடு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இப்பதாங்க அவருடைய சிறியதாக பேசினாலும் தெல்லம் தெளிவாக அந்த ஒளி அமைத்து கொடுத்திருக்கும் எங்களை ஏழாவையை சேர்ந்த மலர்விழி ஆடியோஸ் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாளை காண வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் மாப்ள அந்த விஷயத்துல எனக்கு மலர்விழி ரொம்ப பிடிக்கும் மாப்ள. எந்த மலர்விழியை சொல்ற நீ? அந்த பிள்ளைகள்ல சரி அதான் கேட்க மலர்விழி அந்த பிள்ளைகள் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்ல அப்படியா? சரி இருக்கட்டும். ஒளிவழியாக தெரிந்து கொண்டு மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் கலைக்குழுமத்தின் சார்பாக தெரிந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் கண்ணியம் கட்டுப்பாடு வரக்கூடிய சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி வணக்கம். காவல்துறைன்னு சொன்னா வணக்கம் வைக்கலாம். நாடக அமைப்பாளர் உங்களுடைய பிள்ளையமான பாசத்திற்குரிய உங்களது உள்ளூரை சேர்ந்து மாமா பி உப்புராஜ் அவர்கள் நாட்டு அமைத்துள்ளார்கள். அருமையான நாளுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பொம்பளை பிள்ளையா சொல்லியா அபிநய சுந்தரி நாட்டிய செட்டு சிங்காரம் திரவுடைய வாசலுக்குரிய எங்களே மதுரையை சேர்ந்த சாந்தினி அவர்கள் ஆசாரியுள்ளார். கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நகையிலே தவிக்கிற மனசிலே கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நகையிலே தவிக்கிற மனசிலே ஒன்ன விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை அண்ணனே என்னமோ சொல்ல நினைச்சேன் உன்னை பற்றதும் சொல்ல மறந்தேன் என்ன இருந்தும் எல்லாத்திலும் நீதானே சிவனி தோட்டத்தில் உன்னை எடுத்து தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுக்கு அரங்கம் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையில துடிப்பும் அடங்குதில்லை சிவனி தோட்டத்தில் உன்னை நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. எல்லாரும் பேர் சொல்லியாச்சு. என் பேரை சொல்ல போறேன். கொஞ்சம் தூக்கி வச்சு நல்லா பாருங்களா. உங்கள் முன்பாக உரையாடக்கூடிய தோரமூர்ச்சி அறிவாளர் இருக்கக்கூடிய புத்தகம் மதத்தை சேர்ந்த SSP முருகேஸ்வரன் பப்பன் காமிக்காங்க மற்றும் பலவழி காட்டும் காரணத்தினால் வெற்றி எல்லாம் உங்க கூட வரும் பெருமை பெறும் சத்தியத்தை காத்து வரும் சாமி தரும் படக்கூறு வரும் மனசு எல்லாமே கோயிலையா ஐயே நீதானே சாமியையா நல்லதாயே வள்ளலா நல்லதாயே சொல்லவல்லா ஊரெல்லாம் கொண்டாடும் வேலையா அழகி தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோ மேல சொல்லும் பட்டி தொட்டி நீ தொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீங்களும் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். உங்களோட எண்ணத்தால கண்டிப்பா ஆண்டவருடைய எண்ணத்தாலையும் ஆமா இல்ல நல்லா அருமையா எல்லாம் அருமையா பாக்குறீங்க. 24 பிள்ளைய வெளியே விடலாமா? ரெடியா சார் ஹலோ ஹலோ 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா மாசத்துக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா உலகத்தை எல்லாம் பாலாந்து ஊட்டி வளர்த்த அம்மா போனதுக்கு முன்னாலே
சும்மா ஈரமோ அண்ணாமே தூசு தும்பு சேராமே தொப்பு கொடி உணவரத்தே அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் தோறும் மூண்டி வளர்த்தே அம்மா பாசத்துக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா உங்க பாசத்துக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா போராட்டத்தை எல்லாம் பாடா தந்து கொட்டி விடத்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா ஈரமும் அட்டாமே ஊசதும் சேராமே ஈரமும் அட்டாமே ஊசதும் சேராமே தொப்பு கொடி உறவரத்தே அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா கொடுத்தி அக்கா சொல்லி கொடுப்பேன் அண்ணாடு கூட கொடுத்தி சொல்ல முந்த கொடுத்தேன் காட்டி விரட பிடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்தேன் அன்றாட கூட குடிச்சு நீ சோறு பொங்கி கொடுத்தேன் காட்டி விரல பிடிச்சி அக்கா சொல்லி கொடுப்பேன் அண்ணாடு கூட கொடுத்து நெல்ல சோறு முந்த கொடுப்பேன் காட்சட்ட வாங்கி கொடுப்பேன் சொல்லுவாங்க சேர்த்து வச்சு சில நானே கொடுப்பேன் கொஞ்ச நேரம் அங்கவே வளர்ப்பேன் அம்மா அம்மா கொஞ்ச நேரம் அங்கவே பதறி நிற்பேன் காலடி மண்ணுக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகாரப்பழுக்கு அடிமாட வாக்கப்பட்ட கோபுரமான கொடுமையை தாங்கிக்கிட்ட அங்க வட்டி வந்து வட்டி அங்க எங்க காரணம் பாட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கு நீங்கும் கடனும் பட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க எங்க காரணம் பாட்ட வயசுக்கு நான் வசனே அந்த தனியும் தாங்கிக்கிட்ட பட்டு ரொம்ப போது முன்னா பாதியில உசுர விட்டேன் முன்னாலே எல்லாமே சும்மா பாடும் ஜோறும் ஊட்டி வளர்த்த அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே அந்த
ஆகாயம் சும்மா பத்து மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ வாசலுக்கு முன்னாலே